தனுசு ராசி நேயர்களே, உறவினர்களின் ஆலோசனை குடும்ப அமைதியை நிலைகுலைத்திருந்திருக்கும். அதாவது தனுசு ராசிக்கு நம் 3ஆம் வீடான வீரிய மற்றும் இளைய சகோதர ஸ்தானம் சனியின் கும்பம் ஸ்தானம் சனியினோட கும்பராசியாகும். 7ஆம் வீடான களத்திர ஸ்தானம் மற்றும் கூட்டு தொழில் ஸ்தானம் புதனின் மிதுன ராசியாகும். குடும்பத்துல ஏதேனும் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்படும் போது வெளிவட்டார உறவினர்கள் அல்லது பந்தங்கள் அதுல தலையிட நேரிடலாம். எனவே அவர்களோட ஆலோசனைகள் நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் அமைந்திருந்தா ஜோதிட ரீதியாக புதனும் சனியும் பலவீனமா இருக்கும்போது அந்த ஆலோசனைகள் எரியும் நெருப்புல நெய்யை ஊற்றுவதை போல இருந்திருக்கும். உறவினர்களோட தேவையற்ற தலையீடு கணவன் மனைவிக்குள்ளோ அல்லது அண்ணன் தம்பிக்குள்ளோ பெரிய சுவரையே எழுப்பிவிடும். தனுசு ராசினர் மற்றவர்களோட பேச்சை கேட்டு தங்களோட சொந்த குடும்ப நிம்மதியை இழக்காம சுய புத்தியோடு சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகவே அமையப் போகுது. ஏனென்றால் நீங்கள் கூட்டு தொழில் உங்களுக்கு புதனோட மிதுன ராசியாகும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனை ஏற்படும் போது வெளிவட்டாத உறவினர்கள் அல்லது பந்தங்கள் அதில் தலையிட நேர்ந்திருக்கும். எனவே அவங்க ஆலோசனை செய்கிறேன் பேரில் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அமைஞ்சாலும் அது உங்களுக்கு பலவீனமாகவே இருக்கும்போது அந்த ஆலோசனை எரியில நெய்யை ஊற்றுவது போலத்தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மற்றவர்களோட பேச்சை கேட்டு தங்களோட சொந்த குடும்ப நிம்மதியை இழக்க மாட்டீங்க. அதாவது சுய புத்தியோடு சிந்திட்டு செயல்பட வேண்டிய இருந்திருப்பீங்க. நீங்கள் பண விஷயங்கள்ல வெளிப்படைத்தன்மை இல்லாததால சிக்கல் உங்களுக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கும். 2ஆம் வீடான தனஸ்தானம் சனியின் வசம் இருப்பதால் தனுசு ராசியினர் பணத்தை கையாளுவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அல்லது கூட்டு குடும்ப வியாபாரத்தில் பண வரவு செலவுகள் குறித்த தெளிவான கணக்குகள் இல்லாத போது பெரிய சிக்கல்கள் உருவாகும். ஒருவர் செய்யும் செலவு மற்றவர்களுக்கு தெரியாமல் இருப்பதும் கடன்கள் வாங்கியதை மறைப்பதும் குடும்பத்தில் பெரும் பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கும். பணம் எங்கே போனது என்ற கேள்விக்கு முறையான பதில் இல்லாததால பரஸ்பர சந்தேகங்கள் வலுவடையும். தனுசு ராசியினர் இந்த காலகட்டத்தில் வரவு செலவு கணக்குகளை துல்லியமாக எழுதி வைக்கிறதும் குடும்பத்தினரோட நிதி நிலைமையை பற்றி ஓப்பனாக பேசுவதும் மட்டுமே இந்த ஜோதிட ரீதியான சிக்கல்ல இருந்து உங்களை விடுபட வழிவகுக்கும். அதாவது நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ அல்லது கூட்டு குடும்ப வியாபாரத்தில் பண வரவு செலவுல குறித்த தெளிவான கணக்குகள் இல்லாத போது பெரிய சிக்கல்கள் உங்களுக்குள் உருவாகும். அது ஒருவர் செய்யும் செலவு மற்றவருக்கு தெரியாமல் இருக்கிறதும் கடன்கள் வாங்கியதை மறைக்கிறதும் குடும்பத்துல பெரும் பொருளாதார நெருக்கடியை உண்டாக்கி இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல வரவு செலவு கணக்குல துல்லியமா எழுதி வைக்கிறதும் குடும்பத்தினரோட நிதி நிலைமை பற்றி ஓப்பனா பேசுவது மட்டுமே நல்ல ஒரு ரீதியான சிக்கல்ல இருந்து உங்களை விடுபட வைக்க போகுது. பழைய குடும்ப வாக்குறுதி நிறைவேறாததால மனக்கசப்பு உங்களுக்குள் ஏற்பட்டு இருந்திருக்கும். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் என்பதால் இவர்கள் கொடுத்த வாக்கை எப்படி காப்பது என்பதில் உறுதியா இருப்பீங்க. ஆனா கால சூழ்நிலை மற்றும் கிரகங்களின் சாதகமற்ற நிலை காரணமா கடந்த காலத்துல குடும்பத்தினரோட அல்லது உறவினருக்கோ கொடுத்த ஒரு வாக்குறுதி குறித்த நேரத்துல நிறைவேறாமலே இருந்திருக்கலாம். அதை இந்த நிறைவேறாத வாக்குறுதி சுட்டி காட்டி குடும்பத்துல உள்ளவங்க சுட்டி காட்டி பேசும்போது உங்களுடைய மனம் பெருசும் புண்படும். நாம் சூழ்நிலை புரியாமல் இப்படி பேசுகிறார்களே என்ற மனக்கசப்பு உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே நீடிக்கும். இந்த கசப்புணர்வை நீங்க தனுசு ராசியினராகிய நீங்க தங்களின் தற்போதைய யதார்த்த நிலையை விலக்கி கோரி புதிய கால அவகாசம் கேட்பதே புத்திசாலித்தனமாகவே உங்களுக்கு அமையும். அது நீங்கள் கடந்த காலத்துல குடும்பத்தினருக்கோ அல்லது உறவினர்களுக்கோ கொடுத்த ஒரு வாக்குறுதி, அது சொத்து பிரிப்பாக இருக்கலாம் அல்லது திருமண உதவியா இருக்கலாம் அல்லது பண உதவியா இருக்கலாம். அதை நீங்க குறித்த நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கும் போது
அந்த நினைவு வாக்குறுதி வந்து அவங்க சுட்டி காட்டி குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் குத்தி காட்டி பேசும்போது உங்களுக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே நடக்கப் போகிறது. புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. அது உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானம் வலுவடைவதால் சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் புதிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த புதிய நண்பர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாகவே இருப்பாங்க. ஆபத்தான காலங்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் எதிர்பாராத விதமா உங்களை தேடி வந்து உத்விக்கரம் நீட்டுவாங்க உதவிக்கரம் நீட்டுவாங்க. புதிய நண்பர்களோட ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்கும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்துல உங்களின் மதிப்பு வந்து உயரப் போகிறது. அதாவது உங்களுக்கு சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற மனிதர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த புதிய நண்பர்கள் வந்து உங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்குமே பக்கபலமா அமைய போறாங்க. புதிய நண்பர்களோட ஆலோசனை வந்து உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்கும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்க போகுது. குடும்பத்துல வந்து நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். குடும்பத்துல பெரியோர்களின் முன்னிலையில நீண்ட நாட்களா இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்து பிரிவினை அல்லது திருமண பேச்சுக்கள் மற்றும் புதிய வீடு கட்டுவது போன்ற முக்கிய முடிவுகள் வந்து சுமூகமா எடுக்கப்படும். கிரகங்களின் சாதகமான பார்வையால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே குடும்பத்தின் எதிர்கால நலனுக்கு பெரிதும் உகந்ததாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஒருமித்த ஆதரவோடு சுப காரியங்கள்ல தொடங்குவதற்கான திட்டமிடல்கள் வந்து வெற்றிகரமா நிறைவேறும். உங்கள் வார்த்தைகளுக்கு குடும்பத்துல தனி மதிப்பும் அங்கீகாரமுமே கிடைக்கும். அதாவது உங்க குடும்பத்துல இப்ப பெரியவர்கள் முன்னிலையில நீண்ட நாட்களாக இழுப்பறித்து கொண்டிருந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகிறது. அது பூர்வீக சொத்து பிரிவினையோ அல்லது திருமண பேச்சுக்களோ அல்லது புதிய வீடு கட்டுவது போன்ற முக்கிய முடிவுகள் வந்து சுமூகமா எடுக்கப்படும். கிரகங்களோட சாதகமான பார்வை வந்து உங்க மேல இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முடிவு அனைத்துமே பெரிதும் உகந்ததாகவே தான் இருக்க போகுது. உங்கள் வார்த்தைகளுக்கு வந்து குடும்பத்துல தனி மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்பாராத நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான தகவல் தொடர்பு ஸ்தானம் பலம் பெறுவதால உங்கள் தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் வழியா உங்களை ஆனந்த கடல்ல வந்து ஆழ்த்தக்கூடிய ஒரு சுப செய்தி வந்து சேரும். அது உத்தியோக உயர்வு, வெளிநாட்டு விசா அப்ரூவல், புதிய வேலை வாய்ப்பு அல்லது நீண்ட நாட்களா காத்திருந்த நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமா வருவது போன்ற எந்த ஒரு சுப செய்தியாகவும் இருக்கலாம். இந்த எதிர்பாராத நல்ல தகவல் வந்து உங்கள் குடும்பத்துல பெரிய கொண்டாட்டத்தையும் நிம்மதியையுமே கொண்டு வரும். அதாவது உங்களுக்கு வரப்போகிற வந்து எதிர்பார்க்காம உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரப்போகுது. அது வந்து தொலைபேசி மூலியமாகவோ அல்லது மின்னஞ்சல் வழியாகவோ உங்களுக்கு ஆனந்த கடல்ல ஆழ்த்தக்கூடிய ஒரு சுப செய்தி வந்து சேரப்போகுது. அது உங்களுக்கு வெளிநாட்டு விசா அப்ரூவல் அல்லது புதிய வேலை வாய்ப்பு அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு வந்து உங்களுக்கு சாதகமா வருவது போன்ற எந்த ஒரு சுப செய்தியா இருக்கலாம். இவை அனைத்தும் உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளே நடக்கப் போகிறது. புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவுவாங்க. அது உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானம் வலுவடைவதால் சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் புதிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த புதிய நண்பர்கள் உங்களின் தொழில் வளர்ச்சிக்கும் தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கும் பக்கபலமாகவே இருப்பாங்க. ஆபத்தான காலங்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் எதிர்பாராத விதமா உங்களை தேடி வந்து உத்விக்கரம் நீட்டுவாங்க உதவிக்கரம் நீட்டுவாங்க. புதிய நண்பர்களோட ஆலோசனைகள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்கும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கும். நண்பர்கள் வட்டாரத்துல உங்களின் மதிப்பு வந்து உயரப் போகிறது.
அதாவது உங்களுக்கு சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற மனிதர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த புதிய நண்பர்கள் வந்து உங்கள் தொழில் வளர்ச்சிக்கும், தனிப்பட்ட முன்னேற்றத்திற்குமே பக்கபலமா அமையப் போறாங்க. புதிய நண்பர்களோட ஆலோசனை வந்து உங்கள் வாழ்க்கை பாதையே மாற்றியமைக்கும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கப் போகுது. குடும்பத்துல வந்து நல்ல முடிவுகள் எடுக்கப்படும். குடும்பத்துல பெரியோர்களின் முன்னிலையில நீண்ட நாட்களா இழுபறியில் இருந்த பூர்வீக சொத்து பிரிவினை அல்லது திருமண பேச்சுக்கள் மற்றும் புதிய வீடு கட்டுவது போன்ற முக்கிய முடிவுகள் வந்து சுமூகமா எடுக்கப்படும். கிரகங்களின் சாதகமான பார்வையால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்துமே குடும்பத்தின் எதிர்கால நலனுக்கு பெரிதும் உகந்ததாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஒருமித்த ஆதரவோடு சுப காரியங்கள்ல தொடங்குவதற்கான திட்டமிடல்கள் வந்து வெற்றிகரமா நிறைவேறும். உங்கள் வார்த்தைகளுக்கு குடும்பத்துல தனி மதிப்பும் அங்கீகாரமுமே கிடைக்கும். அதாவது உங்க குடும்பத்துல இப்ப பெரியவர்கள் முன்னிலையில நீண்ட நாட்களாக இழுபறித்து கொண்டிருந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்கப் போகிறது. அது பூர்வீக சொத்து பிரிவினையோ அல்லது திருமண பேச்சுக்களோ அல்லது புதிய வீடு கட்டுவது போன்ற முக்கிய முடிவுகள் வந்து சுமூகமா எடுக்கப்படும். கிரகங்களோட சாதகமான பார்வை வந்து உங்க மேல இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முடிவு அனைத்துமே பெரிதும் உகந்ததாகவே தான் இருக்க போகுது. உங்கள் வார்த்தைகளுக்கு வந்து குடும்பத்துல தனி மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும். எதிர்பாராத நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான தகவல் தொடர்பு ஸ்தானம் பலம் பெறுவதால உங்கள் தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் வழியா உங்களை ஆனந்த கடல்ல வந்து ஆழ்த்தக்கூடிய ஒரு சுப செய்தி வந்து சேரும். அது உத்தியோக